கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான விஞ்ஞானிகள், குறிப்பாக ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது விண்வெளி ஆய்வுக் கழகத்திலிருந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி இல்லை, இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் அதான் தலைப்பு செய்தி. இந்த ஹிந்துவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மேட் ஆர்பிட் ராக்கெட் விக்ரம்-1 பிளேசஸ் பேலோட்ஸ் இன்டு ஆர்பிட் அப்படின்னு வந்து ஹிந்து வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது நான் சொல்கிறது டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில், தமிழ்நாடு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில், தமிழ்நாடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ட்ரீம் ஸ்டார்ட் அப் டு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சண்டே இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்கை ரூட் புட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ராக்கெட் இன் ஆர்பிட், இந்தியா இன் எலீட் கிளப் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து விக்ரம்-1 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஆர்பிட் ராக்கெட் மிஷன் டிஃபைனிங் மொமெண்ட் சேஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ ரெண்டு நடக்குது, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியில் இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட், அதாவது ஸ்பேஸ், இந்திய அரசு சார்பில் வரல, இல்லை தனியார் கம்பெனி. ஆமாம், இந்த விக்ராந்த்-1 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்ஆர்ஓலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பெரிய சக்ஸஸ் அப்படின்னு பிரதமர்லேருந்து எல்லா பத்திரிகையும் எழுதுறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையிலையும் தலைப்புச் செய்தியாக இல்லை, உள்ள மூலையில் ஒரு செய்தி வந்துச்சு. அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதான் நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் வந்து 100க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள இவ்வளவு பேர் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஜூலை 14ஆம் தேதி மத்திய அரசாங்கம் அவசர அவசரமாக ஒரு மெமரண்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள் குறித்து. இது ரெண்டையும் நான் பொருத்தி பார்க்குறேன். ஒரு பக்கம் தனியார் செய்யக்கூடிய சாதனையை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ தனியார் நிறுவனங்கள் இந்த சேட்டலைட் தயாரிக்கிறது, இந்த விண்வெளி கழகத்துக்குள்ள ஆய்வுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசு நிறுவனத்தில் வேலை இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் பொருந்தினாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சிடும். 2020 பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பேஸ் செக்டார் அப்படிங்கிற பாலிசியை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பாலிசி ஃப்ரேம் ஒர்க்காக, ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க்காக இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளில் மிக மிக 2015க்கு பிறகு வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல கட்ட ஒர்க் அவுட். அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சை தனியாருக்கு கொடுக்கணும். ரிலையன்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. விஞ்ஞானிகளை அதிகப்படியான காசு கொடுத்து ஹையர் பண்ணுற இடத்துக்கு நகர்றாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது வெறும் லாப நோக்கத்திற்கான ஒரு பண்டம் கிடையாது. அது ஒரு நாட்டினுடைய ஆய்வு, அதாவது விஞ்ஞானத்தினுடைய ஒரு முதுகெலும்பு. நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே தனியார் 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 அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது, பாஜகவினுடைய முக்கியமான கொள்கை. பாஜக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்தியா ஒரு காலத்தில் பஞ்சத்தில் இருந்துச்சு. இந்தியா 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது பஞ்சம், சாப்பாடு இல்லை, கோதுமை இல்லை, அரிசி இல்லை, பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயிட்டான். அப்போ நேரு பல நாடுகள்கிட்ட எங்கள் நாடுக்கு காசு கொடுங்கன்னு கையேந்தி காசு கேட்டிருக்காரு, கடிதம் எழுதி காசு கேட்டிருக்காரு. அந்த கடிதம்லாம் இன்னைக்கு வரைக்கும் பல நாட்டினுடைய லைப்ரரியில் வச்சுருக்காங்க. இந்த தேசத்தின் மக்களை, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக மக்களை, அதாவது ஜனநாயக நாட்டினுடைய மக்களை இந்த பஞ்சம் வறுமையிலிருந்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. உணவுக்காக கையேந்தினாங்க. இவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் கூட நேரு 2 விஷயத்தை செய்கிறாரு. இந்தியாவுக்கான கனரக உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்குறாரு. ஹெவி இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது வந்து ஓஎஃப்டி மாதிரி, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மாதிரி, ஓஎன்ஜிசி மாதிரி, இது மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ், ஆயில் கம்பெனியே பாருங்கள், ஓஎன்ஜிசி இருக்குது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, இது இல்லாமல் பிபிசிஎல் இருக்குது, பாரத் பெட்ரோலியம், இது எல்லாமே அன்னைக்கிலேருந்து நீ உருவாக்குனது தான். எவ்வளவு கஷ்டம் சாப்பாட்டுக்கு பட்டாலும் எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ், நேரு அரசாங்கம், நான் சொல்கிறது அந்த நேருடைய அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1947 குஜராத்தில் அகமதாபாத்தில் ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரி அப்படின்னு ஒரு லெபார்ட்டரியை உருவாக்குறாங்க. அது வந்து ஒரு பேசிக். 1962 தான் முதலாக இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்தினுடைய ஒரு மைல் ஸ்டோனாக தும்பா ஈக்வேட்ரல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்குறாங்க. ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை நம்ம கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உருவாக்குறாங்க. 62 பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த தேசம் கஷ்டப்படுது. இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய எதிர்கால வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குங்கன்னு ஒரு பெரிய கனவோடு நேரு செயல்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அதே 62 இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்
இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ISRO, இது எல்லாத்துக்குமே பேஸ் இதுதான், இங்கேருந்து தான் துவங்குது. அடுத்தது 65 ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டரை ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் உருவாக்குறாரு. 69 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆட்கள் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா, இந்த ISROவில் தான் போயிட்டுருக்காங்க. இது 1969 உருவாக்கப்படுது. ஸோ ஒரு பெரும் கனவோடு அன்னை இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எவ்வளோ பெரிய பஞ்சத்துக்கு இடையில இது உருவாக்குறாங்க. இந்தியாவினுடைய விண்வெளித்துறை குறித்தான ஒரு பெரிய கனவு. அன்னைக்கு USSR நிலாவுக்கு ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தான், அந்த பக்கம் நாசா பூந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த ரெண்டுக்கு இடையில இந்தியா பில்ட் ஆகி வந்துச்சு. இதை எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாருங்கள். அதுக்கு பிறகு செமிகண்டக்டர் லெபார்ட்டரி சண்டிகரில் உருவாக்குனாங்க. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத் குஜராத்தில் உருவாக்குனாங்க. UR ராவ் சேட்டலைட் சென்டர் பெங்களூர் கர்நாடகாவில் உருவாக்குனாங்க. இதிலிருந்து 80 பேர் வேலையை விட்டு போயிட்டான். சயின்டிஸ்ட் 80 பேர் வேலையை விட்டு போயிட்டுருக்கான். அடுத்தது டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட் அகமதாபாத்தில், நேஷனல் அட்டாமிக் ரிசர்ச் லெபார்ட்டரி ஆந்திர பிரதேஷில், இது இல்லாமல் ஆன்டெக்ஸ் கார்பரேஷன் நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் மேகாலயாவில், இது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரத்தில். இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளவு நிறுவனங்களையும் கஷ்டப்பட்டு 2010 வரைக்கும் 1947 2010 வரைக்கும் இது எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் விஞ்ஞானிகளை ஸ்பேஸ் துறையில் உருவாக்குறதுக்காக தான். இதில் படித்து மிகப்பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சயின்டிஸ்டான எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. நமக்கு தெரிஞ்ச அப்துல் கலாம்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாடநூல் அதாவது பாடத்திட்ட கழகத்துக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை வரைக்கும், இதுக்கு முன்னாடி ISROலேருந்து பெரும்பாலான தலைவர்கள் எல்லாமே அரசு பள்ளியிலேருந்து போனவங்க தான். எல்லாமே சவுத் இண்டியன்ஸ் தான். ஒன்று தமிழாக இருக்கும், கேரளாவாக இருக்கும், ஆந்திராவாக இருக்கும், கன்னடா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சே சவுத் இந்தியாவில் தான் துவங்குறாங்க. பெரும் வரவேற்பு சவுத் இந்தியாவிலேருந்து தான் இருக்குது. சவுத் இந்தியாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான், அதுவும் தமிழர்கள் தான் நிறைய பேர். சந்திராயன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எல்லா ப்ராஜெக்ட்லையும் அவங்க தான் போய் உட்கார்றாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த விண்வெளி ஆய்வு கழகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தனியாருக்கு கொண்டு வர பெருமை வந்து மோடி அரசாங்கத்தார். இது 2015-16 கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அவங்களோட குவாலிட்டியை மேட்ச் பண்ண முடியும்னா நம்மளும் தனியாருக்கு போகணும். குவாலிட்டியை மேட்ச் பண்ணணும்னா தனியாருக்கு போங்க. தனியாருக்கு யார் போகிறான்னா இதே ISROவில் வேலை செய்ய போகிறது தான் போகிறான். அது ஏன் அரசு துறையில் செய்ய முடியல? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது தனியார்லேருந்து தனியாக ஒரு சயின்டிஸ்ட்கள் வரப்போகிறது இல்லை, இதே கவர்மெண்ட் சார்ந்தவங்க தான் ISROவுக்கு தான் போகிறாங்க. அவங்க தான் போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விக்ராந்த் 1 வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திட்டாங்கன்னு இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் லைனில் வருதுல்ல. அது எந்த நிறுவனத்தோடது? ஸ்கை ரூட் நிறுவனத்தோடது. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். அதை உருவாக்கின 2 பேர் யார்? பவன்குமார், நாகா பாரத். இவங்க 2 பேரும் 2018 அந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இவங்க 2 பேரும் இந்தியாவினுடைய அரசு ISROவில் வேலை பார்த்தவங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான நிறுவனம் 2022 உருவாக்கப்பட்ட நிறுவனம் அக்னிகுல் காஸ்மோஸ். இந்த நிறுவனத்தினுடைய இன்னைக்கு போர்டு மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சோம்நாத். இவர் ISRO தலைவராக இருந்தவருக்கு முன்னாடி அங்கே ரிசைன் பண்ணிட்டு பீரியட் முடிச்சுன்னா அங்கே போகிறார். ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது இல்லாமல் இன்னொரு பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம், இதுவும் வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனம். பட் ஆனால் இதுக்குள்ளே போனது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ISROலேருந்து போனவங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ISRO முன்னாள் சேர்மன் திரு சோம்நாத் போகிறார் பார்த்தீங்களா, அவர் போன அந்த நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை தமிழ்நாட்டினுடைய டிட்கோவே வச்சிருக்கு. அது வேற கதை. முதலீடுகள்லாம் அரசு வங்கிகள் தருகின்றன, தனியாருக்கு போகுது. முதலீடுகளை அரசு வங்கி தருகிறது. சயின்டிஸ்டுகளை அரசு ISROல இருந்து போறான், ஆனா லாபம் சம்பாதிக்கிறது தனியார் சம்பாதிக்கிறான். கேட்டா அவங்க தான் வந்து சூப்பரா செய்வாங்க. அதே அப்புறம் பணம் அரசுது, விஞ்ஞானிகள் அரசுது, ஆனா தனியாருக்கு போனதை அதே ஆளு அதே பணம் இங்கே செஞ்சுட்டு போலாமே. அதுக்கு அரசு கோஆபரேட் பண்ணணும், அவங்க கேட்கறதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டேஷன் கொடுக்கணும். ரொம்ப பியூரோக்ராட்டிக் நாம்ஸோட அவங்கள்ட்ட செயல்படக்கூடாது. விஞ்ஞானிகளோடு ரொம்ப அனுசரணையாக போகணும். விஞ்ஞானிகள் என்ன ஃபீல் பண்ணுறான், இந்த அரசாங்கத்தில் உட்காந்து நாம் ஒரு ப்ரொப்போசலை கொடுத்தா அந்த ப்ரொப்போசலை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், சரி பண்ண மாட்டேங்கிறான், ரெப்டாப்சமாக இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், தனியாருக்கு போனால் அவன் வான்னு கூப்பிட்றான். நான் எத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறேன்? 3 லட்சம் சார். நான் உனக்கு 10 லட்சம் தர்றேன் வாங்குறான். நமக்கு கொடுக்குற சுதந்திரம் கொடுக்குறான். உனக்கு கீழே ஒரு யூனிட்டே தர்றேன், உனக்கு கீழே எத்தனை ஜூனியராக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வேணாலும் நீ வச்சுக்கோ, இதை நீ முடிச்சு கொடு அப்படின்னு கேட்குறான். நான் வேகமாக செய்கிறேன். இன்றைக்கி விக்ராந்த் 1 ஒரு சாதாரண 2018 ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்கல்ல தனியார் நிறுவனங்கள். பிரதமர் பெருமையாக பேசுகிறாருல. ஏங்க ISRO செய்ய வேண்டிய வேலைங்க அது.
ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்தவங்களை தனியாருக்கு அனுப்பிட்டு செஞ்சால் இது எந்த ஒரு நியாயம்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜிதேந்திர சிங் அவர் தான் வந்து அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் தலைவர். அவர் வந்து ஜூலை 14 ஒரு மெமரண்டம் கொண்டு வர்றார். அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேட்கணும். இவங்களே யார், இந்த மோடி அரசாங்கமே 2020 என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், ரிசைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எளிமையாக்குறாங்க. ஆமாம், எளிமையாக்குனாங்க. அது எளிமையாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இவ்வளோ பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ அவங்க வெளியேறணுன்றதுக்காகவே அது எளிமையாக்கியிருக்காங்க. அதான் நம்ம கேள்வி. இப்போ என்னன்னா, இந்த ஜூலை 14 மெமரண்டம் வந்து இல்லை நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர் பார்த்தலாம் சொல்லிட்டு போகக்கூடாது, ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வரணும், எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு வரணும். ஏன் விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்டிங்கில் ககன்யான் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. மொத்த பேரும் போயிட்டா நான் என்னடா பண்ணுறது? இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆர்பிட்டில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹியூமன்ஸை கொண்டு வருது. சயின்டிஸ்ட்டை வந்து இங்கேருந்து அஸ்ட்ரானட்ஸை கொண்டு போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறது. அந்த பலிகடா வர்றதுக்கு நீங்கள் 4 பேர் அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இதை மோடி வெற்றிகரமாக செய்து விட்டார்னு பெருமை பேசணும் அப்படின்னா இங்கே சயின்டிஸ்ட் வேணும்ல. அதனால நீங்கள் இப்படி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இந்த 13 யூனிட்ஸு, அதனுடைய சப் யூனிட்ஸு, சயின்டிஸ்ட்டு, என்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 18,142 சாங்ஷன்ஸ் போஸ்ட் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 1636 சயின்டிஸ்ட் வந்து அவுட் இல்லை, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2613 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. இது என்ன பிரச்சனை? இப்போ ஒன்றும் இல்லை, யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட 80 சயின்டிஸ்ட் வெளியே போயிருக்காங்க. விக்ரம் சராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து 20 பேர் வெளியே போயிருக்காங்க. விக்ரம் சராபாய் சென்டர்லாம் ஒரு முக்கியமானது, அப்துல் கலாம் அங்கே தான் ஒர்க் பண்ணார். அப்போ அதுலேருந்து வந்து 20 சயின்டிஸ்ட் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாமே யார் அப்படின்னா, சீனியர் மிஷன் டைரக்டர்ஸ், ஒரு மிஷன் அதுக்கான தலைவர்கள், டைரக்டர்ஸ். அந்த மிஷன் டைரக்டர்ஸே வெளியே போகிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த பத்திரிகை செய்திகள் இன்னைக்கு எல்லாரும் தலைப்பு செய்தியாக போட்டிருக்கான், தனியாருடைய வெற்றி 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 வெற்றி. ஆனா இந்த சயின்டிஸ்டுகள் வெளியே போயிருக்காங்க, இவ்வளவு பேர் ஏன் வெளியே போயிருக்காங்க, எதுக்கு வெளியே போயிருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவை, ஏன் அரசாங்கம் இதை வந்து இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட்டப் பண்ணல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. இப்போ நீங்க தனியார் நிறுவனம் சம்பளம் கொடுக்குது அதுக்கு மட்டுமே போறாங்கன்னா அப்படியெல்லாம் எல்லாரும் போக மாட்டாங்க. இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கும், தேசத்தின் மீது பற்று இருக்கும், தான் எடுத்துக்கொண்ட வேலையின் மீது பற்று இருக்கும். இந்த குறிப்பாக இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிஷன் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஆர்வம் இருக்கும். அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க எல்லாரும். அதையும் தாண்டி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா இது காசுக்காக மட்டும் நடக்கிறதல்ல, வேறு சில பிரச்சனைகள் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறதாக சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த துறையவே இப்படியே கைவிட்டுலான்னு இந்த அரசாங்கம் நினைக்குதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆராய்ச்சி துறை, அதாவது விஞ்ஞானிகளை வச்சு அந்த ஐஎஸ்ஆர்ஏ சொல்றீங்களா? ஆமாம், அதாவது தனியாருக்கு எல்லாம் மொத்தமாக பாட்டாக. இப்போ நீங்கள் ரயில்வேஸ் எடுத்துங்க. முதல்ல ரயில்வேஸில் இந்த பெட்ஷீட் துவைக்கிறது, தலானி கொடுக்குறத நான் லாண்ட்ரியை தூக்கி நான் வந்து தனியார்ட்ட கொடுக்குறேன், க்ளீன் பண்ணுறதை தனியாக கொடுக்குறேன், ஃபுட்டை தனியாக கொடுக்குறேன், அப்புறம் ட்ராக்கை தனியாக கொடுக்குறேன், அப்புறம் ரயில் பெட்டியை தனியாக கொடுக்குறேன், ரயில் பெட்டி தயாரிக்கிறது தனியாக கொடுக்குறேன். இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்னொன்னா தனியாக கொடுத்தேன். மொத்தமாக கொடுத்தா பிரச்சனை வரும். அப்போ ஒன்னொன்னா அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒன்னொன்னா கொடுத்தா இப்போ அரசு வேலையே இல்லாமல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலையை தனியாக கொடுக்குறேன். இப்போ கார்பரேஷன் எடுத்துங்க, உலக வங்கி திட்டத்தின் கீழே ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க பார்க்கிங் தனியாருக்கு கொடுத்துட்றோம், அப்புறம் அது கூட்டி பெருக்கி அந்த சிட்டியை சுத்தம் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங், மொத்தம் ஹவுஸ் கீப்பிங்கிறத அந்த ஹைஜீன் இது எல்லாத்தையும் நான் தனியாருக்கு கொடுத்துட்றேன். இப்படி நடந்துட்டு இருக்குது, எல்லா துறையிலும் நடக்குது. ஒன்றுமே இல்லை. இப்போ தமிழ்நாடினுடைய மின்வாரியம் இருக்குது. முதல்ல கரண்டை உற்பத்தி பண்ணதும் அரசு தான். அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, உற்பத்தி தனியாருக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விநியோகத்தையும் தனியாருக்கு கொடுத்துருவோமே, ரிலையன்ஸ் மாதிரியான ஆட்களுக்கு, அதானி மாதிரியான ஆட்களுக்கு அதான் விலையேற்றுவாங்க. இப்போ என்னன்னா அந்த போஸ்ட் கம்பம், இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பீங்க, எவ்வளோ பெரிய மலை ஏறி மேலே போகிறோம், அந்த மலை மேலே கரண்ட் எப்படி போச்சு? உழைப்பு தான், எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்இபி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டு கம்பத்தை போட்டு ஒரு காக்கி ட்ரௌசரை போட்டு மரத்து மேலே ஏறி கம்பிகளை நட்டு மேலே கரண்டை கொண்டு வந்து அந்த மொத்த ஒர்க்கிங் கொடுத்துருவாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு செட்டப் போட்டு வச்சிருவாங்க. இவங்க வந்து கையெழுத்து போட்டு தனியார் கொடுத்துருவாங்க. தனியார் என்ன பண்ணுவான், அதில் கரண்டை அனுப்பிச்சு காசை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். கட்டுமான செலவெல்லாம் அரசுது, கரண்ட் மட்டும் நான் விற்று காசு ஆக்கி. இப்போ இதுதான் வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது. இப்போ ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு விக்ராந்த் யார், இந்த நிறுவனம் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இருக்குல்ல, அவன் சேட்டலைட் அனுப்புனான்ல, அவன் எப்படி அனுப்புனான், எந்த லான்ச் பேடில் வச்சு அனுப்புனான், ஐஎஸ்ஆர்ஓவில் வச்சு தான் அனுப்புனான்.
எல்லா பேசிக் கட்டுமானத்தையும் நாங்க செஞ்சுருவோம், ஆமா அரசாங்கம் பணம் போட்டுரும், அரசாங்கம் முதலீடு பண்ணிடும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு நிலம் வேணும்னு கேட்டா, விசாகப்பட்டினத்தில் கேட்டா மக்கள் ஓடி வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? அது விவசாய நிலம் தானே, கடலோர மக்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய விஷயம் தானே. எதுக்கு அந்த மக்கள் அதை விட்டு கொடுத்தாங்க? இந்த தேசத்தின் நலனுக்காக தான் விட்டு கொடுத்தாங்க. தனியார் கம்பெனிக்காரன் சம்பாரிச்சு கொளுத்து அவன் வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்காகலாம் மக்கள் விட்டு கொடுக்கல. ஒரு ரயில்வேஸ் போட்டாங்க, விவசாய நிலத்தில் தான் ரயில்வே போட்டாங்க. ஏன் அந்த நிலத்தை விட்டு கொடுத்தாங்க? அப்பா நேரு கேட்டார்ப்பா, காமராஜர் கேட்டார்ப்பா, மக்களுக்கு வேணும்ப்பான்னு கொடுத்தாங்க. நமக்கு அது பயன்படும். ஒரு ஆனா எனக்கு அதை கொண்டு தனியாருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஏத்தி வைப்பாங்க. இந்த டிஎன்இபி எத்தனை எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் இருக்கு, எத்தனை கரண்ட் தயாரிக்கிற ஹைட்ரோ யூனிட்ஸ் இருக்கு, அங்க வாழக்கூடிய பழங்குடியின மக்களை அப்புறப்படுத்திட்டு தனியார் கம்பெனியால உற்பத்தி பண்ண முடியும்னா ஏன் இதை ஒரு அரசால முடியல? அதுதான் பிரச்சனை. இது திட்டமிட்டு இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை வந்து சிக்காக்குறது, இதை கிடப்பில் போடுறது, இது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இங்கே இதை வந்து ஒரு மேட்டுக்குடித்தனத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அரசு பஸ்னாவே பாருங்கள் சரி இருக்காதுங்க, அதில் கடன் ஆகுங்க, பஸ் வந்து ஜன்னல் ஒழுங்காக இருக்காதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள் தனியார் பஸ் நல்லா வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு? தனியார் பஸ்ஸே எல்லாமே செஞ்சுட்டா, எல்லாமே தனியார் பஸ்ஸாக கொடுத்து எல்லாமே தனியார் பஸ்ஸாக கொடுத்துட்டா, தனியார் பஸ் கேட்குற 2000 ரூபா டிக்கெட் கொடுக்க குறைய இருக்க தான் செய்யும். அரசு நடத்துறது சில குறைய இருக்க தான் செய்யும், ஆனால் அரசு நடத்தணும். ஸோ அப்போ அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை படிப்படியாக தனியாருக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய தவறு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினால இது நடத்த முடியல, அது நடத்த முடியல, ஸ்கூல் நடத்த முடியல, இதெல்லாம் போய் மிக 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 வெற்றிகரமாக கடந்த 60 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய விண்வெளி கழகம் செயல்பட்டிருக்கிறது. ISRO மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூனிட், பப்ளிக் செக்டர் யூனிட், கவர்மெண்ட் யூனிட், பப்ளிக் செக்டர் சொல்ல கிடையாது, அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். நம்மளால ராக்கெட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக விடும்போது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா? முடியும். நம்மளால ஒரு டாய்லெட்டை ஒழுங்காக வச்சிருக்க முடியாதா? ஒரு பஸ்ஸை ஒழுங்காக வச்சிருக்க முடியாதா? வச்சிருக்க முடியும். அதை அரசு நினைக்கணும். ஆனால் உலகம் முழுக்கவே இந்த வெல்ஃபேர் அப்படிங்கக்கூடிய மனநிலையிலிருந்து எல்லா விஷயத்தையுமே தனியாருக்கு கொடுக்குற இடத்துக்கு நகர்றதுல இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் தனியாருக்கு கொடுக்குற இடத்த நோக்கி நகர்றாங்க. அதனால தான் சயின்டிஸ்டுகள் வெளியே போகிறாங்கல்ல, வெளியேற்றப்படுமாறியான சூழலை ஏற்படுத்துகிறார்கள். நீயா போயிடு அப்படின்ற மாதிரி அதில் சில டேமேஜ் கண்ட்ரோல் நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக தனியாருக்கு மாற்றுவாங்க தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப வேதனையானது தான்.